ஹலோ எவ்ரிவான். இந்த பனங்கிழங்குல எவ்வளோ நியூட்ரிஷனல் பெனிஃபிட் இருக்குன்னா, இது வந்து சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப பெஸ்ட்டான கிழங்கு. ஏன்னா கிழங்கு வகையே சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பனங்கிழங்குல வந்து நிறைய கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து கம்மி. ஸோ ஏன்னா இந்த கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்துட்டு சுகர் லைவில் வந்து ஸ்பைக் பண்ணுறத கம்மி பண்ணும். ஸோ அதனால் அதே மாதிரி இந்த ஸ்கின்னை எங்கள் அத்தை ரிமூவ் பண்ண வேணாம்னாங்க. ஏன்னா இது வந்து இந்த ஸ்கின் இருந்துச்சுன்னா கசப்புத்தன்மை வந்து வராது அப்படின்றக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம அவிக்க போகிறோம். அவிக்கிறப்ப இதில் வந்து முடி மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டானது நம்ம உடம்புக்கு. என்ன பண்ணுன்னா, இது வந்து நம்ம சிறுநீரக கல்லை வந்து எடுக்கிற சக்தி வந்து இதுக்கு இருக்குது. ஸோ வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா, அதோட ஹஸ்க் இருக்குது பார்த்திங்களா, வெளியே இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹஸ்கில் வந்து இந்த முடியை வச்சு அப்படியே அதிலேயே வச்சு கட்டிக்கலாம். அதிலே வச்சு கட்டிட்டு நீங்கள் நம்ம எந்த பாத்திரத்தில் வேக போகிறோமோ அதிலேயே போட்டுருங்க. போட்டுட்டு உப்பு போட்டு அவிச்சிட்டு கடைசியாக இதை வந்து நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுடலாம். இதில் இருக்க நியூட்ரிஷன் வந்து அப்படியே உள்ளே இறங்கிக்கும். இது வந்து சிறுநீரக கல்லை எடுக்கிறதுக்கான பெஸ்ட்டு மெடிசன். பித்தம் இது எல்லாத்தையுமே போக்கிடும். இதில் வந்து நான் வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு போட்டிருக்கேன், பனங்கிழங்கு, நிலக்கடலை, அப்புறம் அந்த முடி, மக்காச்சோளத்தோட முடி, இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 விசிலில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது. அந்த ஹஸ்கத்துக்கு